வணக்கம் நேயர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், வாட்ஸ்அப், டெலகிராம்னு சொல்லிட்டு பல சோஷியல் மீடியாவில் ஜேவிஎல் கோட் இருக்குது. உங்களுடைய மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். ஆனால் என்னால் தான் சரியாக ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. நான் கேரண்டி கொடுக்க விரும்பலை, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். முதல்ல யூடியூப்லேருந்து ஆரம்பிப்போம். யூடியூப்பில் நிறைய வீடியோக்களில் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். முக்கியமாக அதுலேயும் அப்ரிஷியேஷனுக்கான கமெண்ட்டை முதல்ல நம்ம பார்த்துருவோம். சான் டு சான் ஐ லைக் யூ ப்ரோ. எம்டெக் 2000 எஸ் ப்ரோ இஸ் வெரி டேலண்டட். பாலமுருகன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற யூடியூபர்ஸை காட்டிலும் நீங்கள் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி நண்பா. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு சிவாலி பி. ரொம்பவே நன்றி. சூப்பர் தேங்க்ஸுங்கிறது ஒவ்வொரு யூடியூப் வீடியோலையும் கீழே தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் அந்த சேனலுக்கு நன்கொடை கொடுக்கலாம். நீங்களும் நம்மளுடைய சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து. ஒரே நாளில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு ஒரு வீடியோ. ராஜ் தமிழன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், கோடிங் படிக்கும் போது மட்டும் தூங்கிடுறேன், ஆனால் மற்ற குப்பை வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்தது. நம்ம ஆர்வமாக பண்ணால் தூக்கம் வராது. பாலாஜின்றவர் ரியாக்ட் மற்றும் ரியாக்ட் ஜேஎஸ் ரெண்டுமே ஒன்றா இல்லை வேறையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபன்கின்றவர் சில பேர் ரியாக்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ அப்படின்றாரு. நன்றி. எனக்கு தெரியல யார் மிஸ்ட்ரி கேர்ள் 460 அவங்க சாப்டர்ஸ் எல்லாம் டைம் ஸ்டாம்ப் போட்டிருந்தாங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் இருக்கிறாங்க. அதாவது நான் இருந்து செய்ய வேண்டிய வேலையை அவங்களே செய்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளும் கற்றுக்கணும், அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். டைம் ஸ்டாம்பை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ரீசெண்டாக போட்ட வீடியோக்கு டைம் ஸ்டாம்ப்ஸை போட சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். அதுக்கு ஹலோ வேர்ல்டுன்றவர் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லா லென்த்தான வீடியோலையும் நான் சாப்டர்ஸை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இந்த யூடியூப்பில் லாங்கான வீடியோஸ்க்கெலாம் சாப்டர்ஸ் தெரியும், ஆனால் நம்மளுடைய சேனலோடைய விதியாக என்னென்னு தெரியல. நம்மளுக்கு மட்டும் அந்த சாப்டர்ஸ் பிளேயரில் தெரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டைம் ஸ்டாம்பை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். டொனேட் பண்ண நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அது எல்லாமே எனக்கு ஒரு மனத்தெம்பு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் நான் தனித்தனியாக நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு சேனலில் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தாண்டி டொனேட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டது இந்த சேனலோடைய வீடியோஸ்க்காக ஒரு எடிட்டிங் லேப். இப்போ கேட்டது எதுக்குன்னா, இந்த சேனலுக்கு ஒரு எடிட்டிங் லேப்டாப் தேவைப்படுது அதுக்காக. ஆனால் அதை இன்னும் நான் வாங்கலை, ஏன்னா டொனேஷன்ஸ் அந்தளவுக்கு வரல. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். உங்கள்கிட்டயே நான் அதை காட்டுறேன். டெய்லி இந்த சேனலுக்கு எவ்வளோ டொனேஷன்ஸ் வருதுன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுடைய ஒவ்வொரு காசுக்கும் இந்த சேனல் பதில் திரும்ப கொடுக்கும். இப்போ அடுத்து டவுட்ஸ் சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ். தினேஷ் ஒரு எரர் சொல்லியிருக்காரு, டாஸ்க்ன்ற மாடல் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி. அதிகபட்சம் இந்த எரர் ஏன் வரும்னா, ஒன்று அந்த கிளாஸ் ஃபைல் அந்த மாடல்ஸ் ஃபோல்டரில் இருக்காது, அல்லது அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளே அந்த நேம் ஸ்பேஸுன்னு ஒன்று இருக்கும், அதை தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜேஎஸ் மைக்கேலுங்கிறவர் கேட்டிருக்காரு, நோடில் மாங்கோடிபி எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதோட ஆங்குலரில் க்ரட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. நோடில் மாங்கோடிபியை பயன்படுத்துறது எப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. நோட் ஜேஎஸ் மாங்கோடிபி க்ரட்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் ஆங்குலரில் க்ரட்டு பண்ணல இன்னும் வரைக்கும். நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதை பண்ணிடலாம். யூசிஎஸ் அரவிந்த் ஏகே அப்படின்றவர் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பிளாக் செயின் அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. பாலாஜிங்கிறவர் .NET MEC ஃப்ரேம்வொர்க் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வீடியோ கேட்குற கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் நிறையவே நான் உங்களுக்காக பிளான் பண்ணிட்டேன், வந்துக்கிட்டு இருக்கு. சிலது எப்படி ரீச் ஆகுதுன்றதை பார்த்து தான் அடுத்து வரும். அதுக்கு தான் உங்களை ஒவ்வொரு கோர்ஸ் வீடியோக்கும் கீழே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வரும், அவ்வளோதான். இந்த AWSலேயே ஐபி அட்ரஸுக்கு பதில் டொமைனை எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஜமால். இவருக்கான ரிப்ளையை நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, இவர் ஒரு பெய்ட் மெம்பர். அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு இமீடியட்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்கள் டவுட்டை உடனுக்குடனே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ கீழே ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சுகர் ஸ்பைஸ்ன்றவர் வந்து டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், டெய்லி ஒரு இன்ஃபோ ஷார்ட்ஸ் ஒன்று போடுங்க, நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரல தான், ஆனால் இனிமேல்லேருந்து அதை ரெகுலராக போடணுன்னு நான் கொஞ்சம் பின்னாடி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வரப்போகுது தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரீல்ஸ் வேணும், என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். யூடமின்றது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் JVL கோட் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வெளியிடப்படுது. ஆங்குலர் மற்றும் ரியாக்ட் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோர்சஸ்லலாம் நமக்கு வந்து சில பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். கண்டீபன் யாதுராஜ்ன்றவர், அண்ணா ஆங்குலர் இகாமர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. இகாமர்ஸுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இல்லையா? ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நிச்சயமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆங்குலரில் ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுல வந்து பிரச்சனை இருக்கிறதா பரத்குமார்ன்றவர் சொல்லியிருக்கிறாரு. இவருக்கான டவுட்டை வந்து நான் ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து நம்ம சரியான கோட் வச்சுருந்தோம், ஆங்குலரில் சில நேரம் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த டெவலப்மெண்ட் சர்வர் வந்து கம்பைல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். டெர்மினலில் வந்து Ctrl+C கொடுத்து அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் ng serverன்ற அந்த கமெண்ட் கொடுத்து மறுபடியும் டெவலப்மெண்ட் சர்வர் ரன் பண்ணிங்கன்னா சில இஷ்யூஸ்லாம் போயிடும். ஸோ நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். முகமது ஸ்மைல் அப்படின்றவர், ng serve அதாவது ஆங்குலருக்குள்ளே பயன்படுத்துகிற அந்த கமாண்டு ரொம்ப நேரம் லோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நண்பா, உங்களுக்கு நான் ரிப்ளை போட்டிருக்கேன். கண்டிப்பாக ரேம் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ரேம் வந்து ஃபுல்லாக ஆக்குபைடுனா டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ரன் ஆகுதில் பெரிய பிரச்சனையாக இருக்கும், லேட்டாக லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படுத்தி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் வந்து அங்கே கேள்விகளை, டவுட்களை கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஜெரால்டு அப்படின்றவர், ஹாய் ப்ரோ, யூடியூப்லேயும் உங்கள் வீடியோவை பார்த்தேன், இங்கேயும் அதே கோர்ஸ் வீடியோ இருக்குது, ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கிறாரு. நல்ல வேலை இதை கேட்டிங்க, நிறைய பேருக்கு இதை சொல்லணும். யூடியூப்பில் இருக்கிற வீடியோவும் சரி, யூடெமியில் இருக்கிறதும் சரி, கற்றுக்கிறதுக்காக தான். ஆனால் யூடியூப்பில் இவ்வளோ தான் இருக்குன்னா யூடெமியில் இவ்வளோ இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் யூடெமியில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இதில் மிஸ் ஆனதெல்லாம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், அட்வான்ஸ்டான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வந்து ஒரு தடவை அந்த வீடியோ போட்டோன்னா அந்த வெர்ஷனில் என்ன இருந்தது, நான் என்ன பண்ணணும் அதுதான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் வந்து மாற்றப்பட்டிருக்கும். அப்புறம் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாம் யூடெமியில் உடனுக்குடனே அப்டேட் செய்யப்படும். சரிங்களா? இப்போ அடுத்து இன்ஸ்டாகிராமில் DM பண்ணவங்களுக்கான ரிப்ளைஸ். அபிஷேக் அப்படின்ற ஒரு கீப் ராக்கிங் சொல்லியிருக்கிறாரு. நேற்று வந்து ஒரு தங்கச்சி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், அவங்களுடைய PHP அப்ளிகேஷனில் MongoDB எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. நான் அந்த டைமில் நல்ல வேலை ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் அவங்கக்கிட்ட கூகுள் மீட் வச்சு உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து கூகுள் மீட்டுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே காசுக்காக இல்லை, அவங்களுடைய அர்ஜென்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் அந்த நேரத்தில் வந்து அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். MHT அப்படின்றவர் வந்து இந்த இகாமர்ஸ் ப்ராஜெக்டில் வந்து ஒரு எரர் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி வந்து இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இகாமர்ஸ் ப்ராஜெக்டில். ஆனால் நான் என்னன்னு போய் பார்த்தா அந்த விஷயத்தெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்ளம் வரவே வராது. அதுதான் எங்கள் விஷயம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா போர்ஷனும் பாருங்கள். நான் என்ன அதில் செஞ்சேன், ஏன் வந்து பக்கு வந்ததுன்றதை அங்கேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஜோதிமணின்றவர் வந்து நான் MERN-ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதோட நான்-ஐடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி எனக்கு ஜாப் பிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து நான்-ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே வந்திருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறாங்க. யாருமே வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னது கிடையாது, பட் முயற்சி செஞ்சு ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க, என்னை விட பெரிய லெவலில் இருக்கிறாங்க. JPass1 கீக் ஃபார் கீக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் யூடியூப் மேனேஜராக வேலை செய்கிறாராம். கொலாபரேஷனுக்காக கேட்டிருக்கிறாரு. இந்த கீக் ஃபார் கீக்ஸ் நிறைய வாட்டி கோடுக்காக சர்ச் பண்ணும்போது இந்த வெப்சைட்டை பார்த்துருப்போம். அவங்க கொலாபரேஷனுக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சேனல்லலாம் கொலாபரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கிட்ட நிறைய அன்பாக கமெண்ட் பண்ணுறவங்கள இவரும் ஒருத்தர் என்னோடய அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டார். எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஹெல்ப் இருந்ததால் தான் அந்த ஆப்ரேஷனே பண்ண முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கு அடுத்து வந்து லிங்க்டின்ல பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு பொண்ணு, அதனால தான் அவங்க ஃபோட்டோவும் பேரும் பிளர் பண்ணிட்டேன். அவங்க வந்து பைத்தான் டெவலப்பருக்கு என்னை வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமா யாருக்கிட்டையாவது ரெஃபரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எனக்காகவே சொன்னது கிடையாது, பட்டு நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன்.
அருணாச்சலம் கே, உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, யூ ஆர் அன்ரேட்டட் ஜெம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவான்றவர், உங்கள் JBL கார்ட் ப்ராஜெக்டை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய எரர்ஸ் வருது, சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. டவுட் கேளுங்க ப்ரோ, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சதீஷ் கண்ணாங்கிறவர் வந்து, நான் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும், நீங்கள் ஏதாவது லைவ் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லணுன்னா நான் இப்போ வரைக்கும் எந்த லைவ் கிளாஸஸும் யாருக்கும் எடுக்கலை. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் எடுக்கணுன்ற எண்ணம் எனக்கும் இருக்குது. பார்க்கலாம், நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். இந்த வாரம் மட்டுமே 97 பேர் JBL கோட் பேஜை வந்து லிங்க்டின்ல சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஷார்ட்ஸ் அண்டு நிறைய போஸ்ட்டெல்லாம் வந்து அங்கே ஷேர் பண்ணுறோம் லிங்க்டின்லேயும். அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். JBL கோடு அப்படின்னு சொல்லி வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணால் அது கிடைக்காது. பட் ஆனால் உங்களுக்கு சேனலுக்கான லிங்க்கை வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயும் கொடுத்துருப்பேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டி வீடியோ வரும்போது கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோன்ட்டு. ஆக நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் 54 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும். டெலகிராமில் நமக்கு ஒரு குரூப் இருக்குது. அதில் PHP, ஜாவா, ஸ்கிரிப்ட், ரியாக்ட், ஆங்குலரு, இந்த மாதிரி பல்வேறு விதமான டாபிக்ஸில் டவுட்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுவாங்க, அதுக்கு மற்றவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். சாக்கெட் ஸ்ட்ரீம் கிளைண்ட் பற்றி அருண் வின்ற ஒரு டவுட் கேட்டிருக்காரு. சபரீஷ்ன்றவர் CSRF டோக்கன் பற்றி ஒரு டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கிறாரு. மித்துன்றவர் வந்து கோஆர்டினேட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு டவுட்டை கிளியர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலோடைய இமெயில் ஐடிக்கு நிறைய இமெயில்ஸ் வரும். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது என்னன்றதை விவரமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு விவரமாக நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்டாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். இத்தனை வகையில் இந்த JBL கோடில் JBL லோகேஷ் ஆனால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். என்ன இந்த சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் டொனேஷன் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் வந்து ஏன் முன்னேற மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அது காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த சேனல் ஏதாவது ஒரு லெவலுக்கு வரும். சரிங்களா, பார்த்து பண்ணி விடுங்க. அண்டு இதே மாதிரி மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு ரிப்ளை வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.